நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். குத்துபுஸ் ஜமான் ஹசரத் சையத் ஃபத்தேஹ் ஷா மஸ்தான் காதிரி அவர்கள் கண்மணி நாயகத்துடைய வழித்தோன்றலாக வந்தவர்கள். வாழ்க்கையில் தௌஹீதை பரப்ப வேண்டும் என்று, உண்மையான தௌஹீதை பரப்ப வேண்டும் என்று ஒரே காரணத்துக்கன்றைய வாழ்நாளில் திருமணம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீதை, அல்லாஹ்வுடைய அந்த உண்மையான தபலீகை எத்தி வைக்க வேண்டும் என்று எல்லா இடத்திலும் கடைசியாக இந்த இடத்தில் வந்தவர்கள், இந்த இடத்தில் மறைந்து அவர்கள் இன்றும் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அந்த அருளை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஹசரத் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது இதே தெருவில் இருக்கக்கூடிய, இன்றைக்கு ரயில்வே பிரஸ்ஸாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிரஸ் இருக்கிறது, அந்த இடத்தில் ஹசரத் சென்று ஒரு அறையில் ஜிக்ர் செய்வார். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய, இது ஆங்கிலேயர் காலத்தில் நடந்த சம்பவம், அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் ஹசரத் அவர்களை தூக்கி வெளியில் அனுப்பிவிடுவார்கள். அப்பொழுது மறுநாள் வந்து பார்த்தால் மீண்டும் அதே அறையில் ஹசரத் ஜிக்ர் செய்து கொண்டிருப்பார். ஆக மொத்தத்தில் இதை பார்த்து பல முறை செய்து அவர்களுக்கு என்று ஒன்றுமே புரியவில்லை. அவருடைய உயர் அதிகாரிகளுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் உயர் அதிகாரிகள் அவரை தூக்கி கடலில் போட்டு விடுங்கள், சித்து வேலை செய்வோராக இருப்பார் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களும் அவரை கடலில் தூக்கி போட்டு விட்டார்கள். மறுநாள் அறையை திறந்து பார்த்தால் அதே அறையில் ஹசரத் உட்கார்ந்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ்காரன் ஹசரத் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதே அறையில் வாழ்நாள் கடைசி மூச்சு வரை ஜிக்ர் செய்வதற்கு பட்டயம் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நான் சொல்லவில்லை, நம்முடைய மரியாதைக்குரிய சலாவுதீன் முஃப்தி அய்யூப் சாஹிப் அவர்களே சொன்ன விஷயங்கள். இப்படி பல கராமத்துக்களை ஹசரத் உள்ளடக்கி கொண்டு இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அந்த உண்மையான தௌஹீதை, அல்லாஹ்வுடைய அந்த அருளை நம் அனைவருக்கும் தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம் அனைவருக்கும் வலிமார்களுடைய சவாகாசத்தில் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை தர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் வலிமார்கள் சென்ற பாதையிலே நாமும் நடக்கக்கூடிய தௌஃபீக்கை தர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் வலிமார்களுக்கு தந்த தரஜாவை போல் நமக்கும் தர வேண்டும். அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் அவுலியாக்களுக்கு கொடுத்த அந்த நியமத்துக்களை நமக்கும் கொடுக்க வேண்டும். காரணம், அவுலியாக்கள் என்பவர்கள் இறைவனின் நேசர்கள், இறைவனின் நண்பர்கள். அல்லாஹ் தன் குர்ஆனிலே கூறுகிறான், என்னுடைய நேசர்களின் கைகளாக நான் மாறிவிடுகிறேன், என் நேசர்களின் கால்களாக நான் மாறிவிடுகிறேன். யார சொன்ன? அல்லாஹ், நம்மளை சொல்லல, வலிமார்களை சொல்லியிருக்கான். காரணம், அல்லாஹ்வுக்கும் வலிமார்களுக்கும் உள்ள அந்த ஜிக்ர் என்பது, அந்த தியானம் என்பது யாராலுமே அறிய முடியாது. அவர்கள் எப்பொழுது தொழுவார்கள், எப்பொழுது ஜிக்ர் செய்வார்கள் என்று யாராலுமே நாம் கணிக்க முடியாது. நமக்குள்ளேயே இப்போ ஒரு வலிமார் இருப்பார், நமக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு வலிமார்களை நம் வழிகாட்டிகளாக கொடுத்திருக்கிறான். ஆகையால் நம் குழந்தைகளுக்கும் வலிமாருடைய மகத்துவங்களை சொல்லிக் கொடுங்கள். இன்று நாம் அந்த வலிமாருடைய மகத்துவங்களை மறந்துவிட்டோம். ஒரு காலத்தில் வீடுகளிலே நாம் ஃபாத்தியா செய்வோம். வியாழக்கிழமையானால் குழந்தைகளை ரகாக்கள் கூட்டு வந்து அவர்களுக்கு சியார்த்து செய்து அந்த வலிமார்களை பற்றி சொல்லுவோம். இன்றைக்கு அதெல்லாம் போய்விட்டது. சின்ன குழந்தைகள் நமக்கு அறிவுரை செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆகையால் வருங்கால நம் சந்ததியினரை அவுலியாக்கள் என்றால் யார், அவர்களுடைய மகத்துவங்கள் யார், அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்களுக்கு சஜ்ரா என்ன, ஜியாரத் என்ன, ரெண்டுமே விளக்கு எங்களுக்கு நல்லா தெரியும்.